அனைத்து ஆசிரிய நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். டே 23 கிளாஸ்ல இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு அதாவது கடைசி 4 வகுப்புகளும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பியூர் லிட்ரேச்சர்ல நியோ கிளாசிக்கல் பீரியட், ரெஸ்டோரேஷன் பீரியட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அது முடிச்சு இன்னைக்கு என்னது, எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து பழைய கொஸ்டின் பேப்பர்ல இருக்குது. அதாவது ஃப்ரைடே கிளாஸ் நமக்கு ஃப்ரைடே வந்து எலெக்ஷன் ஏப்ரல் 19 வந்து நம்ம எலெக்ஷன் ஒர்க் இருந்ததுனால அதுக்கான கிளாஸ் அன்னைக்கு நல்லபடியா குடுக்க முடியல. ஏன்னா முடிஞ்சு வரும்போது நைட் 10:00 மேல ஆயிடுச்சுது. 10, 11 மேல ஆயிடுச்சுது. ஸோ அதனால என்னது, அதே வகுப்ப இன்னைக்கு சண்டே அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டோம். சண்டே பொதுவா வந்து டெஸ்ட்டுக்கான லிங்க் மட்டும் தான் நம்ம குடுக்குறது உண்டு. இன்னைக்கு டெஸ்ட்டுக்கான லிங்கையும் இந்த வீடியோ கீழ வச்சிடுறேன். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல டெஸ்ட்டுக்கான லிங்க், டெஸ்ட் 5க்கான லிங்க் இந்த வீடியோ கீழ உங்களுக்கு கிடைச்சிரும். டெஸ்ட் நல்லபடியா எழுதிடுங்க. கூடவே இன்னைக்கு வகுப்பையும் டே 23 வகுப்பையும் என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதாவது 4 நாட்கள் நம்ம லிட்டரேச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிடுறோம். அடுத்தது கடைசி வகுப்பு என்ன பண்றோம் அப்படின்னா, எப்படி நம்ம பார்த்த நோட்ஸ் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி ஒரு கொஸ்டினா வந்து ஒரு கொஸ்டினருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, நம்ம படிக்கிறது கரெக்ட் தானா, கரெக்டான வேலை தான் போறோமா, கொஸ்டின் பேப்பர் இப்படிதான் வருமா அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ் பண்றதுக்கான கிளாஸ் தான் இந்த கடைசி வெள்ளிக்கிழமை நான் கிளாஸா வைக்கிறது. ஓகேங்களா? நம்ம ஒரு ரிவிஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம படிச்சது ஏதாவது இதுக்கு முன்னாடி யூஜிசி நெட்ல வந்திருக்குதா, கிளாஸ் எடுக்கும்போது இது பழைய கொஸ்டின் எடுத்துக்கங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு, அதெல்லாம் கரெக்ட் தானா அப்படிங்கிறத நம்மளையே ஒரு சுய பரிசோதனை பண்றதுக்கான ஒரு வகுப்பு தான் இந்த வெள்ளிக்கிழமை நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் கிளாஸஸ். ஓகேங்களா? இதை நல்ல ஒரு மாடலா எடுத்துக்கங்க. நம்ம கிளாஸஸ் ஒரு மாடலா எடுத்துக்கங்க. இதே மாதிரி நிறைய டீச்சர்ஸ் உங்களுக்கு வகுப்புகள் கிடைக்கிறதுக்கு கொடுப்பாங்க. அதையும் உங்களுக்கு எந்த வெர்ஷன் ஆஃப் டீச்சிங் ரொம்ப பிடிச்சிருக்குதோ அதே வெர்ஷன்ல உங்க நோட்ஸ் அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்கப்பா. தயவு செய்து அனைவரும் என்ன பண்ணுங்கன்னா, ரிட்டன் நோட்ஸ் எடுங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி மெட்டீரியல்ஸ். இதை நீங்க நிறைய பேர் என்ன சொல்றீங்க, இதை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் சார் வகுப்புகளை. நல்ல இடம், அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா எடுத்த ஸ்கிரீன்ஷாட்டை தயவு செய்து உங்களுடைய ரிட்டன் நோட்ஸா மாத்துங்க. ஸோ இன்னைக்கு வந்து நீங்க செட் எழுதி ஒன்றும் நம்ம வந்து ஒன்றும் சரிக்க போறதில்லை. நீங்க தொடங்கிய ஒரு மாசம் தானே ஆச்சுது. புதுசா புதுசா ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களை மட்டும் சொல்றேன். நீங்க தொடங்கிய ஒரு மாசம் தான் ஆச்சுது உங்களுடைய வகுப்புகளை. நம்ம 23 வகுப்பு தான் முடிச்சிருக்கோம். 50 வகுப்பு முடிச்சு நம்ம வந்து என்ன நெட்டையும் செட்டையும் கிளியர் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 10 மணி நேரம் ஒரு நாள் செலவழிச்சீங்க அப்படின்னா முடியும். மற்றபடி உள்ளவங்க செய்வன திறந்து செய். என்ன பண்ணுங்க, நீங்க இப்போ கொடுக்கக்கூடிய மெட்டீரியலை நீங்க எந்த வகுப்பும் போகல, இதை மட்டும் தான் சார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, தெளிவாக உங்களுடைய கைப்பட நோட்ஸை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. வெறும் பிரிண்ட் அவுட் எடுத்து இல்ல வெறும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மட்டும் வச்சிட்டீங்கன்னா அது அப்படியே தான் இருக்க போது, எந்த மாற்றமும் இருக்காது. சரி, இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல பாருங்க, அக்டோபர் 2022 உடைய கொஸ்டின் பேப்பரை இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம 2 கிளாஸஸ் வந்து இதே கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருக்கிறோம். டிசம்பர் 2023 அதான் ரீசெண்டான டெஸ்ட். அப்புறம் ஜூன் 2023. டிசம்பர் 2023ல நம்ம இதுவரைக்கும் கம்ப்ளீட் பண்ண போர்ஷன்ல பாத்தீங்கன்னா 7 கேள்வி இருந்தது. பிரிட்டிஷ் லிட்டரேச்சருடைய தொடக்க காலகட்டத்தில் 7 கேள்வி. அதே மாதிரி ஜூன்ல பாத்தீங்கன்னா 9 கேள்வி இருந்தது. 2022 இதுக்கு முந்தின எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா அது அக்டோபர்ல நடந்தது. ஏன்னா அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து அந்த ஜூன் டிசம்பர் அப்படிங்கிற இந்த சீக்வன்ஸ் கரெக்டா நடத்த முடியல. டிசம்பர்ல உள்ளது அடுத்த மார்ச்ல நடத்துவாங்க, ஜூன்ல உள்ளது அக்டோபர்ல நடத்துவாங்க, இப்படி மாறி மாறி தான் நடந்துட்டு இருந்தது. அந்த வகையில ஏன்ஷியன் டு இப்போ வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்க 22nd கிளாஸ் வரைக்கும் நம்ம நியோ கிளாசிக்கலுக்குள்ள வந்துட்டோம். ஃபோப் எல்லாம் முடிச்சிட்டோம், ஃபோப்பு ஃபிஃப்த் எல்லாம் முடிச்சிட்டோம். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 6 கேள்வி தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாமுக்கும் இன்னொரு எக்ஸாமுக்கும் வெயிட்டேஜ் ஆஃப் போர்ஷன்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இல்ல சார் 10 யூனிட் இருக்குது, 10 யூனிட்ல இருந்து 10 கேள்விகள் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. அது வந்து பேப்பர் 2 பொறுத்தவரையும் அப்படியெல்லாம் எந்த லாஜிக்கும் கிடையாது. இப்போ இந்த 2022 பொறுத்தவரை கிரிட்டிசிசம் தியரியில எல்லாம் அதிக கேள்விகள் இருக்கு. லிட்டரேச்சருக்குள்ள கம்மியா இருக்குது. இந்தியன் லிட்டரேச்சர் அதிகமா இருக்குது, அமெரிக்கன் லிட்டரேச்சர் அதிகமா இருக்குது, பிரிட்டிஷ் லிட்டரேச்சர்ல கம்மியா கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இனி அடுத்த எக்ஸாம்ஸ்லயும் இதே சீக்வன்ஸ்ல கேட்பாங்களான்னா தெரியாது. அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கரெக்டான எல்லா யூனிட்ஸும் கரெக்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்காது. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிசைட்ஸ் பீயிங் எ பிளே ரைட், ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஹேஸ் டிரான்ஸ்லேட்டட் ஹோமர். பின்வருமான அந்த பிளே ரைட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த பிளே ரைட்ஸ்ல யார் ஹோமரோடைய ஒர்க்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க? ஹோமரை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹோமருடைய ஒர்க்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, அதுதான் அர்த்தம். இடுதி ஒடிசி அண்ட் இலியட். ஓகே, ஹோமருடைய ஒடிசி அண்ட் இலியட் இந்த ஒர்க்கை டிரான்ஸ்லேட் பண்ணவர் யாரு? இதை அப்படியே நான் ஆல்ரெடி செக் பண்ணி நம்மளுடைய ரெனைசன்ஸ் நோட்ஸ்குள்ள இதை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ரைட்டரை பத்தியும் கொடுத்துருக்கோம். ஒருவேளை நீங்க அதை எடுத்துக்கலன்னா இப்ப எடுத்துக்கோங்க. த ஆன்சர் இஸ் ஜார்ஜ் சாப்மேன். ஜார்ஜ் சாப்மேன் டிரான்ஸ்லேட்டட் ஹோமர்ஸ் ஒர்க்.
அடுத்த கேள்வி. ஷேக்ஸ்பியருடைய ஒர்க்ஸ் ஒரு பக்கம், அதனுடைய பெர்ஃபார்ம் பண்ண வருஷம் இன்னொரு பக்கம். ஸோ இந்த கேள்வியை நீங்க ஒரு ட்ரையலா எடுத்துக்கங்க. ஆனா நீங்க முதல்ல இந்த கேள்வியை கொடுக்கறது ஆன்சர் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஷேக்ஸ்பியருடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையும் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல நல்ல தெளிவா படிச்சுக்கங்க. அது பெர்ஃபார்ம் பண்ணப்பட்ட வருஷத்துல இருந்து அப்படியே அழகா படிச்சுட்டு வந்துருங்க. படிச்சிட்டீங்கன்னா இத மாதிரி எத்தனை கேள்விகள் உங்களுக்கு கேட்டாலும் மாத்தி மாத்தி கேட்டாலும் 37 பிளேல எந்த 4 பிளேயை வேணாலும் இங்க வைக்கும். ஆனா இது ரொம்ப டஃப் உங்களுக்கு. ஏன்னா எல்லாமே மேக்சிமம் பாருங்க ட்ராஜடிஸா இருக்கு. ஹாம்லெட், மேக்பெத், ஒத்தல்லோ, சீசர் வந்து ஹிஸ்டாரிக்கல் ட்ராஜடி ஒன்று. ஹிஸ்டரி ரோமன் பிளேலையும் இது வச்சிருப்பாங்க, ட்ராஜிக்கல் பிளேலையும் வச்சுக்கலாம். ஆனா கிரேட் ட்ராஜடிஸ் 3 இருக்குது. ஹாம்லெட், மேக்பெத், ஒத்தல்லோ 3மே கிரேட் ட்ராஜடிஸ் ஃபுல்லா அடங்கக்கூடியது. இப்போ இதெல்லாம் முக்கியமான ஒர்க்ஸ், காணாம படிச்சு வச்சிட வேண்டியதுதான் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல. அதை முதல்ல படிங்க, படிச்ச அப்புறம் இதுக்கு ட்ரை பண்ணுங்க ஆன்சர். இப்போ இதுக்கான இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் பார்த்துருவோம். பாருங்க, ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 அதாவது ஹாம்லெட் 1600, மேக்பெத் 1606, ஜூலியஸ் சீசர் 1599 1899, ஒத்தல்லோ 1604. ஓகே, 1604. இதெல்லாம் மறந்து போகும், திரும்ப திரும்ப படிச்சாலும் மறந்து போகும். ஏதாவது ஒரு கோட் வேர்ட் போட்டு இந்த பிளேக்கு அப்புறம் இந்த பிளே வந்தது, இந்த பிளேக்கு அப்புறம் இந்த பிளே வந்தது அப்படிங்கறது நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம். அடுத்த கேள்வி பாருங்க. இது எந்த ஒரு லிட்டரரி ஒர்க்கையும் சாராம ஒரு லிட்டரரி டிவைஸை வச்சு வந்திருக்குது. ஐ யூஸ் டு சே லிட்டரரி டிவைசஸ் அப்படின்னு, லிட்டரரி ஃபார்ம்ஸ் டிவைசஸ்ன்னு ஒரு நோட்டு போட்டுக்கோங்க, நோட்டு கொடுக்கங்கன்னு சொல்றது உண்டு. இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள். ஹீரோயிக் கப்லெட் செப்பாரா. ஹீரோயிக் கப்லெட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? 12 syllable lines that rhyme. 12 syllable இருக்கும் ரைமோட. 10 syllable இருக்கும் ரைமோட. 8 syllable இருக்கும் ஆனா ரைம் இருக்காது. 8 syllable ரைமோட இருக்கும். இதுல எது வேணா ஹீரோயிக் கப்லெட்டா இருக்கட்டும், ஆனா 4யும் படிச்சிருங்க. இல்லையா, 4யும் படிங்க. 4ம் இதுக்கு என்ன பேரு? இப்போ இதுல ஏதோ ஒண்ணுக்கு பேரு ஹீரோயிக் கப்லெட், மீதி 3க்கும் வேற வேற பெயர்கள் இருக்கும்ல. இது 3யும் கண்டிப்பா அந்த லிட்டரரி டிவைசஸ் ஆர் லிட்டரரி ஃபார்ம்ஸ் நான் ஒரு நோட் போட சொல்லியிருக்கேன். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் எல்லாம் எழுதிக்கங்க. அலிகரினா என்ன, அந்த பொய்டிக் டிவைசஸ், டிராமாட்டிக் டிவைசஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுல இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆன்சர் 10 syllable lines that rhyme. ஓகே, 10 syllable இருக்கும் ஆனா ரைமும் இருக்கும் அதுல. அதுதான் என்னது ஹீரோயிக் கப்லெட். ஓகே, பாருங்க, இந்த 12 syllable lines இருந்தா அதுக்கு பேர் என்ன? 8 syllable அது ரைம் இல்லாம இருந்தா அதுக்கு பேர் என்ன? 8 syllable ரைமோட இருந்தா அதுக்கு பேர் ஆக்டோசிலபிக். 8 syllable ரைமோட இருந்தா அதுக்கு பேர் என்னது? ஆக்டோசிலபிக். ஹீரோயிக் கப்லெட்னா 10 syllable ரைமோட இருக்கும். ஆக்டோசிலபிக்னா 8 syllable ரைமோட இருக்கும். இப்போ 12 syllable ரைமோட இருந்தா அதுக்கு பேர் என்னப்பா? ஏன்னா இதே செட்ல கேட்டிருக்காங்க, தனியாவே இதை கேட்டிருக்காங்க. ஆனா இது இப்படி கேட்கல, பட் அந்த இதை காமிக்கிறேன் பாருங்க. வாட் இஸ் இன் பை அலெக்சாண்ட்ரைன்? அலெக்சாண்ட்ரின்னா என்ன அப்படி கேட்டிருக்காங்க. A line of verse of 12 syllables consisting regularly of 6 iambs with a caesura after the third iamb. ஓகே, இதான் அலெக்சாண்டர்னுடைய டெஃபினிஷன். அதை இன்னொரு விதமா கேட்டிருக்காங்க. 12 syllable line that rhyme, அதான் அதுக்கு அர்த்தம். பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. Our sweetest songs are those that tell of saddest thought. 12 syllable இருக்கும் பாருங்க. இதுல டோட்டலா 12 syllable இருக்கு. தனியா இன்னொரு வகுப்புல நமக்கு இதை அவ்வளவுத்தையும் தனித்தனியா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். Who among the following attached himself to the Earl of Nottingham Theatrical Company? So எலிசபெத்தன் தியேட்டர் அப்படிங்கிறத நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இதுல ஏகப்பட்ட தியேட்டர்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட நாடக கம்பெனிகள் இருக்கும். ஒண்ணு பாருங்க, ஏர்ல் ஆஃப் நாட்டிங்கம். யாருடைய கம்பெனி? இப்ப யார் இந்த கம்பெனியை சார்ந்தவங்க? வில்லியம் ஷேக்ஸ்பியர், கிங்ஸ்மென், குயின்ஸ்மென் என்று அழைக்கப்பட்ட ஒரு கம்பெனியை சார்ந்தவராக இருப்பாரு. மார்லோ ஒண்ணு, பீல் ஒண்ணு, ஜான்சன் ஒண்ணு. இப்போ இங்க இருக்கக்கூடியதுல யாரு நாட்டிங்கம் தியேட்ரிக்கல் கம்பெனி கூட ரிலேஷன்ல இருக்கக்கூடியவங்க? ஆன்சர் மார்லோ. அது என்ன ஏர்ல் ஆஃப் நாட்டிங்கம் தியேட்டரிக்கல் கம்பெனி அப்படின்னா, இட்ஸ் அதர்வைஸ் நோன் அஸ் த அட்மிரல்ஸ் மென். ஓகே, த ஏர்ல் ஆஃப் நாட்டிங்கம் மென் அப்படிங்கிறது எப்படி அழைக்கப்படுது? அட்மிரல்ஸ் மென்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா மார்லோ இஸ் ரிலேட்டட் வித் அட்மிரல்ஸ் மென் நம்ம நோட்ஸ்லயே கொடுத்துருக்கிறோம். ஸோ அதுக்கு இன்னொரு என்ன பேர் இருக்குது? ஏர்ல் ஆஃப் நாட்டிங்கம் மென்.
இதுல எலிசபெத்தன்ஸ் அந்த ஆட்சி காலத்துல இருக்கக்கூடியவங்க, ஸ்டூவர்ட் ஆட்சி காலத்து அதுக்கப்புறம். ஏன்னா இவங்க இருந்தது வந்து டியூடர் பீரியட், அடுத்தது ஸ்டூவர்ட் பீரியட், ஜக்கோபியன் பீரியட்ல இருந்து ஆரம்பிக்கும். அவங்க எல்லாமே இந்த தியேட்டரை பயன்படுத்தியிருக்காங்க, இந்த ட்ரூப்பை பயன்படுத்தி பிளேஸ் எனாக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ட்ரூப் இங்கிலீஷ் ரினைசன்ஸ்ல அப்படின்னா இதுதான் அட்மிரல்ஸ் மென். எதுக்கு அப்புறம் அப்படின்னா லார்ட் செம்பர்லின் மென்னுக்கு அப்புறமா, அதாவது கிங்ஸ் மென் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லார்ட் செம்பர்லின் மென் ஷேக்ஸ்பியர் சார்ந்த தியேட்டர். இதுக்கு அப்புறமா இதுதான் மிக முக்கியமானது. நம்ம மார்லோவுடைய சாம்பர்லின் த கிரேட் அப்படிங்கிற ஒர்க் வாஸ் பிரிண்டட் இன் 1590. இது இங்க தான் எனாக்ட் பண்ணப்பட்டது. அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் கிரீன் லார்ஜ் இதெல்லாமே இங்க எனாக்ட் பண்ணப்பட்டதா சொல்லப்பட்டது. ஓகே, இங்க த அட்மிரல் மென் ஷேக்ஸ்பியருடையது லார்ட் செம்பர்லின்ஸ் மென். அடுத்த கேள்வி பாருங்க. In which year Miles Coverdale translate the Old Testament of the Bible? இதை தனியா ஒரு நோட் எடுத்துக்கோங்க. என்ன அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் ஆஃப் பைபிள் இல்லைன்னா டைம் லைன் ஆஃப் பைபிள் அப்படின்னு போட்டுக்கோங்க. டைம் லைன், கால கோடு, எந்தெந்த காலகட்டத்தில இருந்து அப்படியே வந்துட்டு இருக்குது. பைபிள் ஃபர்ஸ்ட் ஹீப்ரோல வருது, அப்புறம் கிரீக்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்படுது, லாட்டின்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்படுது, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்படுது. அதுல ஒவ்வொருத்தனும் கான்ட்ரிபியூட் பண்றான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைல்ஸ் கோவர்டேல், வைக்லிஃப்க்கு ஒரு பைபிள் இருக்கு, டிண்டேலுக்கு ஒரு பைபிள் இருக்குது, ஜேம்ஸ் வெர்ஷன் ஆஃப் பைபிள் ஒன்று இருக்குது. அப்ப எது எது எந்தெந்த வருஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் பாருங்க, 1535. மைல்ஸ் கோவர்டேலினுடைய ஓல்டு டெஸ்டமெண்ட் வந்து 1535ல வெளிவரும். பிலிப் சிட்னிஸ் ஆர்கேடியா வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஆர்கேடியா, அமூரியா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே இதுலதான் வரும். பிலிப் சிட்னியோடைய ஃபேமஸ் ஒர்க் எதுப்பா, அதை முதல்ல சொல்லுங்க. பிலிப் சிட்னியோடைய ஃபேமஸ் ஒர்க் ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க். நான் சொல்லும் போது சொல்றது உண்டு, பிலிப் சிட்னி தான் முத கிரிட்டிக் இங்கிலீஷ்ல. நம்ம ட்ரைடன் தான் முத கிரிட்டிக்னு சொல்றோம், இல்ல பிலிப் சிட்னி தான் முத கிரிட்டிக் அப்படின்னு சொல்லப்படுறாரு. எதனால? அவருடைய ஃபேமஸ் ஒர்க் அப்பாலஜி ஃபார் போயிட்ரி. அப்பாலஜி ஃபார் போயிட்ரி. சரி, இப்ப கேள்வி பாருங்க, அப்பாலஜி ஃபார் போயிட்ரிக்கு பிலிப் சிட்னி முதல்ல வச்ச டைட்டில் என்ன? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்பாலஜி ஃபார் போயிட்ரிக்கு முதல்ல பிலிப் சிட்னி என்ன டைட்டில் கொடுத்தார்? ரைட் ஆன்சர். So here, Philip Sidney's Orchidia was influenced by the Spanish romance of Montemayor. So நீங்க இந்த மூன்றையும் பத்தி திரும்ப ஒரு ரிவர்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இட்டாலியன் பெயிண்டிங்ஸ் ஆஃப் வெரோனஸ், இது எதுக்கு ரெனைசன்ஸ் கூட சம்பந்தம் உள்ளதா அப்படின்னு செக் பண்ணுங்க. அர்தரியன் லெஜெண்ட்ஸ் பத்தி ஒர்க் எழுதினவங்க யாரெல்லாம், விக்டோரியன் பீரியட்ல யார் எழுதினாங்க, அப்புறம் ரெனைசன்ஸ் டைம்ல யார் எழுதினாங்க அப்படிங்கிறது. மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க செக் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி ஞாபகப்படுத்துங்க. சரி, இன்னைக்கு 6 கேள்வி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஸ்டாப் ஹியர். இனி அடுத்த வகுப்புல இருந்து, நாளைய வகுப்புல இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே போயிடுவோம்னா நியோ கிளாசிக்கல் ரைட்டர்ஸை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த வகுப்புல ஜான்சன் முடிச்சிடலாம். ரைட்? ஓகே, ஸ்டாப் ஹியர். தேங்க்யூ.